ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது இன்டர்நெட்டில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறோம். ப்ராடக்ட் தான் நம்மளோட ஹீரோ, அதை தேடி வர ரோடு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தாச்சு. இதில் ஆர்கானிக் மார்க்கெட்டிங், இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங், அதாவது பெய்டு, நான் பெய்டு, இந்த மாதிரி 2 இருக்குது. அதில் ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்ம பார்த்தோம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லேயும் 2 இருக்குது, அதாவது ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும். நம்ம காசு செலவு பண்ணி பண்ணுறது, இன்னொன்று நம்ம சோஷியல் மீடியா சேனல்ஸ்க்கு, அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் இவங்களுக்கெல்லாம் பே பண்ணி பண்ணுறது, இன்னொன்று பே பண்ணாமல் பண்ணுறது, ரைட்? அதுதான் ஆட்ஸுக்கும் ஆர்கானிக் கான்டென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸோட கான்டெக்ஸ்டில் தான் பார்க்குறோம், ரைட்? ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இருந்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கணும்? ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன? அடுத்து கண்டென்ட், அதை எப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்க, ரைட்? இன்ஃபேக்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் நோ அபவுட் த பெனிஃபிட்ஸ் எக்ஸெட்ரா, என்னென்ன சேனல்ஸ். அதுக்கடுத்து கண்டென்ட்டு, பர்சனல் பிராண்டிங், ரைட்? ஸோ நிறைய பேர் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறாங்க. அதில் நீங்களும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்றது டோட்டலாக யோர் சாய்ஸ். நெக்ஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இதில் யூஜிசி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் ஃபைனலி பே பண்ணி பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங், அதாவது ஆட்ஸ் அப்படின்றது என்ன, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ணக்கூடியது கான்டென்ட் மார்க்கெட்டிங். இன்ஃபேக்ட் தீஸ் டேஸ் சோஷியல் மீடியாலேயே வந்து எஸ்இஓ அப்படின்றது முக்கியம். அதாவது அதுலேயும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் சர்ச் ஆப்ஷன் இருக்கா, இன்ஸ்டாகிராமில் சர்ச் ஆப்ஷன் இருக்கா, லிங்க்டின்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கா? அப்போது சர்ச் பண்ணி நம்மளை கண்டுபிடிக்கும் போது நம்ம வரணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய எஸ்இஓ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை கமர்ஷியலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். 2026 எஸ்எம்எம் எப்படி வந்து பிஸ்னஸை ட்ரைவ் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈகோசிஸ்டமில் எங்கே வருது அப்படின்னா, எஸ்இஓ இருக்குது, கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, பெய்ட் சர்ச் இருக்குது, அதில் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நடுவில் வருது. ஸோ ட்ரெடிஷ்னல் மீடியா மாதிரி இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ டைரக்ட் 2-வே கம்யூனிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். மக்கள் நம்மளோட பேசி, நம்ம மக்களோட பேசி ஆஸ் அ பிராண்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நான் கம்மிங் டு ஏன் பிஸ்னஸஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கணும் அப்படின்னா, ட்ரஸ்ட் இங்கே தாங்க பில்ட் பண்ண போகுது. எத்தனையோ கோடி மக்கள் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, டெய்லி ஆக்டிவாக இருக்காங்க, ஸ்க்ரீன்லேயே தான் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளை அவங்க அடிக்கடி பார்க்க பிராண்ட் பில்ட் ஆகும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், ஒரு கம்யூனிட்டி நம்மளை சுற்றி வருவாங்க, நம்மளுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம கம்யூனிட்டியாக மாறிடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நம்ம போட்டாலுமே இம்மீடியட்டாக ஃபீட்பேக் கிடைக்குது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்க்கு எக்கச்சக்கமான ஃபீட்பேக்கு, இந்த மாதிரியான சர்வீசஸ் நல்லா போகுது, இல்லை ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் ப்ரைஸ் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் ஃபீல் பண்ணுறாங்க, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இம்மீடியட்டாகவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது ஃபீட்பேக்காகவே வந்துடும். ஸ்டோரிஸ் போடும்போது அதில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் போஸ்ட் போடும்போது அதில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு இன்பாக்ஸ்லேயும் கமெண்ட்ஸ் வருது. அண்ட் இந்த வீடியோவோட ரீச்சை பொறுத்தும் எது உங்களுடைய ஹீரோ ப்ராடக்ட் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், எல்லாமே டேட்டா தாங்க. ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கஸ்டமர்ஸ் எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, காம்படிட்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தென் பூஸ்டட் விசிபிலிட்டி, வேணும்னா ஆர்கானிக் போகலாம், இல்லாட்டி யூ கேன் ஆல்சோ கெட் பெட்டர் விசிபிலிட்டி ஆன் சோஷியல் மீடியா. தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங், ட்ரஸ்ட் ஃபேக்டர். அதாவது 80% ஆஃப் த கன்சியூமர்ஸ் வந்து வெப்பில் தான், அதாவது இன்டர்நெட்டில் தான் ப்ராடக்ட்ஸை ரிசர்ச் பண்ணுறாங்க பிஃபோர் பையிங். இதில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் திங்ஸ் இன்ஃப்ளூயன்சர் ரெக்கமெண்டேஷனில் வருது, ப்ளஸ் பிராண்ட்ஸோட ஓன் பேஜஸ்லேருந்தும் வருது. ஸோ அதனால் அவங்க ரிசர்ச் பண்ணும்போது ரிசர்ச் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தே ஆகணும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங், பாப்புலர் சேனல்ஸ் என்னென்ன? யூடியூப் 491 மில்லியன் பீப்புள், வாட்ஸ்அப் 487 மில்லியன் பீப்புள், Instagram 414 million people, Facebook 378 million people,
லிங்க்டின் 120 மில்லியன் பீப்புள். இவங்கள்லாம் சாதாரணம் கிடையாது. எவ்வளோ பாப்புலேஷன் அங்கே மட்டுமே இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் இந்தியாவில் மட்டும், உலகம் ஃபுல்லாக நான் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட்டு யூடியூப், வாட்ஸ்அப், இவங்களோட ரீச் ஸ்கேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் 491 மில்லியன் இருக்குது. அதுக்கு அடுத்து வாட்ஸ்அப் இருக்காங்க. ஸோ யூடியூப் தான் வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருக்குது. லாங் ஃபார்ம் பிராண்ட் ஸ்டோரி டெல்லிங்க. இன்ஃபேக்ட் வந்து இங்கே லாங் ஃபார்ம் கான்டென்ட் போடுறோம். அதாவது ரொம்ப லாங்கரான வீடியோ. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷம், சில சமயம் 15 செகண்ட் வீடியோ எல்லாம் கூட நல்லா தான் போகுது. வேறஸ் யூடியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை நிமிஷங்கள், எத்தனை ஹவர்ஸ் வேணால் நம்ம போடுறோம் இல்லையா? இப்போ அவ்வளோ நேரம் நம்மளோட கான்டென்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இங்கே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களே, எவ்வளோ பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் தெரியும். இதை பார்க்குறவங்க ரொம்ப கம்மியான மக்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே லாயலான ஃபாலோவர்ஸ். அண்ட் ஐ எம் ஷுர் உங்களோட மைண்டில் இந்த நான் சொல்கிற இந்த லெசன்ஸ் எல்லாம் கேட்க கேட்க ஓரளவுக்கு ஓகே, இவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு தோணுது இல்லையா? அதுதாங்க யூடியூப். அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டோ, அந்த அளவுக்கு ஒரு மரியாதையோ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கிடைக்கிறது இல்லை. யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபார் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் அண்ட் இது வந்து அகைன் இன்ஸ்டாகிராமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்படின்னா வந்து இந்தியாவோட டிஃபால்ட் கம்யூனிகேஷன் டூலு. இன்ஃபேக்ட் அது ஒரு யூனிவர்சிட்டினே சொல்கிறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்லேருந்து நிறைய விஷயங்கள் வரதை மக்கள் அப்படியே கூட நம்புகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான என்கேஜ்மெண்ட் நடக்குது, அத்தாரிட்டி எப்படி பில்ட் ஆகுதுன்னு. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 414 மில்லியன் யூசர்ஸ், கம்மி கிடையாது. ரீல்ஸ், கரோசல்ஸ், கிரியேட்டர் கொலாபரேஷன், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நம்ம கொலாபரேட் பண்ணி நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா? பிராண்டு அப்புறம் இன்னும் இன்ஃப்ளூயன்சர் சேர்ந்து வச்சு போடுவாங்க அந்த ரீல்ஸ் எல்லாத்தையுமே. இதுதான் வந்து விஷுவலாக ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம்ங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது வந்து நிறைய 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 பார்க்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். இட்ஸ் அ டோபமைன் ஹிட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பிராண்ட்ஸ் டு பி இன். உங்களுக்கு விஷுவலி அப்பீலிங் ப்ராடக்ட்ஸ் இருந்தது, அந்த ப்ராடக்டை பார்க்கும்போது ஆஹா அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்து வாங்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராமில் இருக்கணும். ஃபேஸ்புக்கோட ஏஜ் வந்து கொஞ்சம் இட் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு இன்ஸ்டாகிராம். 35+ நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப யங்கான மக்களும் இருக்காங்க. ஸோ குரூப்ஸ் நிறையா இருக்குது, கம்யூனிட்டி நிறையா இருக்குது. ஆனால் இன்னுமே ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்க மக்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஃபேஸ்புக்லேயும் அதே இன்ஸ்டாகிராமோட ரீல் ஃபார்மேட் தான் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் என்கேஜ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி நீங்கள் டெஃபினட்டாக பில்ட் பண்ணலாம். லிங்க்டின் 120 மில்லியன் யூசர்ஸ், B2B பிஸ்னஸஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றது ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் லிங்க்டின் இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் கம்மிங் டு கான்டென்ட் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் வீடியோ தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. என்ன தான் யூடியூப் லாங் ஃபார்ம் வீடியோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்டென்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னாலுமே நிறைய டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறது ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் தான். இப்போது இந்த யூடியூப்பில் லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். வேறு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னும் போது நிறைய பேர் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இட் கிராப்ஸ் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் டக்குன்னு. அது மாதிரி பீப்புள் வில் யூஸ் போல்ஸ், குவிஸஸ், லைவ் Q&As, இதெல்லாமே உங்களோட வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த சோஷியல் சர்ச் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு SEO தான். ஸோ எல்லாருமே சோஷியலில் சர்ச் பண்ணுறாங்க. அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். அப்போது அவங்க என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத ஆராய்ந்து அதை கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய கேப்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறது, நம்மளோட வீடியோஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த ஆப்குள்ளே வந்து சர்ச் பண்ணும்போது அதுவுமே நம்மளோட ரீச் அண்ட் டிஸ்கவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் பர்சனல் பிராண்டிங் யார் தாங்க இல்லை, எல்லாருமே இருக்காங்க. எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ அவங்களே கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ் இஸ் ஆல்சோ பர்சனல் பிராண்டிங் தான் இல்லையா? ஸோ கான்டென்ட்டை உங்களுக்கு வேல்யூ வரா மாதிரி க்ரியேட் பண்ண நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பிராண்டோட ஒரு லாயல் ஃபாலோவர்ஸாக நீங்கள் ஆயிடுறீங்க, ரைட்? ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நிறைய இந்த கோச்சஸ், அதுக்கப்புறமா வந்து கோர்ஸ் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருந்தாலும், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாலும், ஈவன் பிஸ்னஸஸ்க்குமே, அதாவது ப்ராடக்ட் பிஸ்னஸஸ்க்குமே இது ஸ்டில் ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்குது. இன்ஃபேக்ட் இஃப் யூ சி ஒன் ஆஃப் ஆர் கிளைண்ட்ஸ் பிரசாந்தி சாரீஸ்னு இருக்காங்க. அவங்களாம் வந்து
சாரி பிஸ்னஸ் இருக்குது. பட் இப்போ எவ்வளவோ பேர் ஆன்லைனில் அந்த பிஸ்னஸில் வந்துட்டாங்க. அவங்க ஓனர்ஸே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பட் இவங்க கிரியேட் பண்ணது 2018-19ல் ரைட், கோவிட்கெல்லாம் முன்னாடி. ஸோ அதனால இவங்க ஒன் ஆஃப் த பயனியர்ஸ். அண்ட் தென் we found out, okay, video marketing is going to be the future அந்த டைம்லேயே. அண்ட் we started working for them in video marketing, right? ஸோ அப்போது அந்த ஃபவுண்டர்ஸோட எசன்ஸ் அவங்க கொண்டு வராங்க. அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு இருக்க அத்தாரிட்டியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓ, இவங்களுக்கு தெரியும் போல இருக்குது அப்படின்ற அந்த எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் வளருது. லிங்க்டின்லேயும் அதே மாதிரி தான். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது உங்களால் லிங்க்டின்ல முடிக்கும். ஸோ தாட் லீடர்ஷிப் போஸ்ட்டோ இல்லை எக்ஸ்பர்ட் கான்டென்ட்டோ இதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை உண்டாகுது. ஓகே, இவர் தான் அந்த பிஸ்னஸ் ஓனராக இருக்குது, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இவரோட பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா he will be able to bring in some increase in our business. அதே மாதிரி ஈவன் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சாரி ஆகட்டும், ஜுவல்லரி ஆகட்டும், ஷர்ட்ஸ் ஆகட்டும், டிஷர்ட்ஸ் ஆகட்டும், எவ்வளவோ பிஸ்னஸஸ் வந்து அவங்களே அந்த பிராண்ட் ஓனர்ஸே வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது நம்மளுக்கு பிராண்டுக்கு பின்னாடி இவங்களா இருக்காங்க அப்படின்னும் போது ட்ரஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகுது. ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், biggest thing you definitely need to understand. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. நானோ இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, பிக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, செலிபிரிட்டி லெவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேறுபடுவாங்க. 10,000 ஃபாலோவர்ஸ்க்கும் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து அவங்கள நானோ இன்ஃப்ளூயன்சர்ன்றாங்க. 20,000க்கும் கம்மியாக இருந்ததுன்னா மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றாங்க. மில்லியன் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க ரீச்சுக்கு ஏற்ற மாதிரியும், அவங்கவுங்க எக்ஸ்பர்டீஸ்க்கு ஏற்ற மாதிரியும், அவங்கவுங்களுக்கு இருக்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அவங்க சொன்னால் வாங்குவாங்களா அப்படின்றத பொறுத்தும் அவங்க ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுங்க. நிறைய பிஸ்னஸஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணி நிறையா முன்னுக்கு வந்திருக்காங்க. பட் ஒரு இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப கீனாக பார்க்கணுங்க. ஒன் ஆஃப் த விஷயம் இஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்க்கும் அவங்க க்ரியேட் பண்ணுற கான்டென்ட்டுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இவங்க கான்டென்ட் போடும்போது நைஸ்ன்னு தான் எல்லாரும் போடுறாங்களா, இல்லை ப்ரைஸ் ப்ளீஸ், லிங்க் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி போடுறாங்களா, பர்ச்சேஸ்க்கான இன்டென்ஷன் அவங்க க்ரியேட் பண்ண அந்த கான்டென்ட்டோட கமெண்ட்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் மெயினாக விமனா மென்னா உங்களுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடியவர்களா அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ஒர்க் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியும் அவங்களோட ப்ரைஸஸ் வந்து ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி, இல்லை அந்த அன்பாக்சிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணி நான் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது ட்ரஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக பில்ட் ஆகும். ஸோ இந்த யூஜிசி கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களை நீங்கள் ஆட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆடாக ரன் ஆகும்போது பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு 2-3 மேஜர் இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஒர்க் பண்ணுறதை விட கிட்டத்தட்ட 30-40 மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் மேல். ஸோ இதோட லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் திங், தட் இஸ் ஆர்கானிக் வர்சஸ் பெய்டு. இங்கேயுமே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணாமல் ரீல்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணிவிட்டு, ஃபோட்டோஸ் நிறையா க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸ்டோரி போட்டுட்டு, லைவ் போயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் பேயிங் அப்படின்னு பண்ணும்போது அது உங்களுக்கு இம்மீடியட் பூஸ்ட்டை வந்து கொடுக்குது. ஸோ இம்மீடியட் விசிபிலிட்டி வேணும், ப்ரிசைஸாக நீங்கள் ஒருத்தரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் அட்வர்டைசிங் இஸ் த பெஸ்ட் திங். சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ரீல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய நான் வந்து மதுரை பேஸ்ட் ஒரு கம்பெனி, ஒரு ப்ராடக்ட் கம்பெனி வச்சுருக்கேன். என் கடைக்கு வந்து தான் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து வெப்சைட் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். மதுரைக்கு மட்டும்தான் சேருமா? எல்லா இடத்துலையுமே இந்த கான்டென்ட் போய் ரீச் ஆகும். அப்போ எல்லா இடத்துலையும் ரீச் ஆகும் அப்படின்னும் போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வரும்போது மதுரையில் இருக்க கான்டென்ட் கம்மியாயிடும், ரைட்? ரீச் கம்மியாயிடும். வேறஸ் நான் ஆன்லைனில் டார்கெட் பண்ணும்போது, ஆட்ஸில் டார்கெட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா
நான் வந்து மதுரை டார்கெட் பண்ணோம். அதில மட்டும் தான் எனக்கு அதிகமான கஸ்டமர்ஸ நான் ரீச் பண்ணணும்னா, நான் இந்த மாதிரியான கஸ்டமர், இந்த மாரி பிஹேவியர் உள்ள கஸ்டமர், இந்த மாரி ஜுவல்லரி மேல இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர் அண்ட் மதுரையும், மதுரை சுத்தி உள்ள ஊர்கள்லயும் இருக்கக்கூடிய கஸ்டமர் அப்படின்ற மாதிரி மட்டும் போட்டு, நான் ப்ரிசைஸா டார்கெட் பண்ணி, அதே மாரி ஸ்கேலும் பண்ணுவேன். ஏன்னா, ஆர்கானிக் ரீச் அப்படின்றது பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் இன்ஆர்கானிக் ரீச் உங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் அப்படின்னு பார்த்தோன்னா இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி பெய்ட் ஆட்ஸ்னால இன்ஸ்டன்ட் விசிபிலிட்டி அண்ட் டிராஃபிக் கிடைக்கும். ஆர்கானிக் க்ரோத் ஸ்லோவாக தான் இருக்கும். ப்ரிசைஸ் டார்கெட்டிங், ஏஜ், லொக்கேஷன், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர் இதெல்லாம் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸ்கேலபிலிட்டி, நீங்கள் அதிகமாக பட்ஜெட் கூட்டவோ இல்லை அதிகமாக ஆட் கிரியேட்டிவ்ஸ் பண்ணவோ இல்லை யூஜிசி கிரியேட்டர்ஸோட ஒர்க் பண்ணிங்கனாலோ உங்களுடைய ஆட்ஸை இன்னும் பல மடங்கு ஸ்கேல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மெட்டா ஆட்ஸ் அப்படின்னா, ஸோ லெட்ஸே சோஷியல் மீடியா ஆட்ஸ்ன்னும் போது மெட்டா ஆட்ஸ் இருக்குது. அதாவது ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஆட்ஸு, லிங்க்டின்லேயும் நீங்கள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், எக்ஸ்லேயும் நீங்கள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், யூடியூப்லேயும் நீங்கள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்படின்னு பல பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களால் ஆட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் விட எது மேஜர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் தாங்க. ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்ட் டெமோகிராஃபிக் டார்கெட்டிங் இருக்குது. ஏஜ், லொக்கேஷன், பிஹேவியர் இதெல்லாம் வச்சு இன்ஃபேக்ட் நிறைய தடவை நீங்கள் ப்ராடாக வச்சு ஓகே நான் சென்னையில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ், லெட்ஸ் சே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா there is a good chance that you will reach the right audience who want to buy your services. ஏன் அப்படின்னா எந்த மாதிரியான கான்டென்ட் யாருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றது ஃபேஸ்புக் இட் செல்ஃப் டிசைட்ஸுங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் நான் கட்டாயமாக கொடுக்கணும் எல்லாமே, ஏஜ் கொடுக்கணும், லொக்கேஷன் கொடுக்கணும். டோன்ட் டூ தட். இன்ஃபேக்ட் இஃப் யூ லீவ் இட் ஃப்ரீ ஆல்சோ, AI is so powerful these days that நீங்கள் ப்ராடாக டார்கெட் பண்ணாலுமே உங்களோட ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ஆனால் உங்களுடைய க்ரியேட்டிவ் பெட்டராக இருக்கணும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த க்ரியேட்டிவில் தாங்க எல்லா ஸ்ட்ரென்த்துமே இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ எந்த அளவுக்கு வேரியஸ் ஆங்கிள்ஸில் நீங்கள் ஆட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் see better results, ரைட்? ஸோ அது இப்போது இந்த ரீசெண்ட் அப்டேட்ஸில் நிறையவே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் லோக்கல் ஆடியன்ஸை ரொம்பவே ஜாஸ்தியாக ரீச் பண்ணலாம். ஈவன் டைட்டர் பட்ஜெட்ஸ் இருக்கவங்க கூட வந்து ஆட்ஸ் ரன் பண்ணலாம். பிகாஸ் ஆட்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ரீடார்கெட்டிங் கூட பண்ணலாங்க. வெப்சைட்டுக்கு வந்தாங்க, வாங்காமல் போயிட்டாங்க, அவங்கள திருப்பி டார்கெட் பண்ணலாம். இல்லை யாரெல்லாம் வந்து என்னுடைய கடைக்கு போன சீசனில் நான் லீட் ஜென்ரேட் பண்ணேன், அந்த லீட் ஜென்ரேட் பண்ணி என்னோடய கடைக்கு வந்தாங்க, அந்த டேட்டா பேஸை மட்டும் கூட நான் வந்து டார்கெட் பண்ணலாம். இது வந்து ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீடார்கெட்டிங் பண்ணும்போது என்னென்னா ஆல்ரெடி உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்போ திருப்பி அவங்களுக்கே நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? கன்வெர்ட் ஆயிடுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆட்ஸோட அட்வான்டேஜுங்க. நெக்ஸ்ட்டு லிங்க்டின் ஆட்ஸ்க்கு வருவோம். லிங்க்டின் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் லீட் ஜென்ரேஷன் கேன் பி டன் பெட்டர். லாட் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெயினாக நாங்கள் லிங்க்டின் ஆட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் நாங்கள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு கோர்சஸ் பண்ணும்போது அது இன்னுமே பெட்டராக இருக்குது, ரைட்? பட் வேர்ஆஸ் when it comes to B2B லீட் ஜென்ரேஷன் கொஞ்சம் லிங்க்டின் ஆட்ஸ் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது. மெட்டாவை கம்பேர் பண்ணும்போது, கூகுளை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ நாட் ஆல் பிஸ்னஸஸ் யூஸ் லிங்க்டின் ஆட்ஸ், பட் ஸ்டில் லிங்க்டின் ஆட்ஸ் ஒர்க். தென் ROI மேக்ஸிமைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆர்கானிக் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், பெஸ்ட் பர்ஃபார்மிங் போஸ்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை கூட நீங்கள் ஆட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீடார்கெட் பண்ணுங்கள், கன்வர்ஷனை கரெக்டான மெட்ரிக்ஸ் வச்சு மெஷர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஃபார் யூ. இதோட கீ டேக்அவேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMM இஸ் கமர்ஷியலி இன்ஃப்ளூயன்ஷியல் பில்லர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். போஸ்டிங் கான்டென்ட் மட்டும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்லை. இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்குது. 80% கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ சோஷியல் மீடியாலேயும் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே இருக்கிறது அவசியம். ஸோ இந்த யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஆல்காரிதம் இருக்குது. அண்ட் தென் உங்களோட பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகுன்றதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபார்ம் வீடியோ அதுதான் வந்து டாப் கான்டென்ட்டு. லாங் ஃபார்ம் வீடியோ அதுக்காக பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூஜிசி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இப்போதைக்கு வந்து ஹாட்டு. அண்ட் ஆர்கானிக்கையும் பெய்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா 60% யூ வில் கெட் ஹையர் ROIs கம்பேர்ட் டு யுவர் காம்படிட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தட். ஸோ இப்போவே இந்த 2026ல் ஸ்டார்ட் பில்டிங் யோர் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. கீ பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள், கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க, ஆர்கானிக் கான்டென்ட்டை டெஸ்ட் பண்ணுங்கள், பெய்ட் மார்க்கெட்டிங் மூலமாக அதை ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ சைனிங் ஆஃப் சங்கீதா எஸ் அபிஷேக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.